ஸோ வெல்கம் மாமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வழியா சூப்பர்மேனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. என் பெரிய பையன் ஜெட்டி போட்டு வந்தா நீங்கெல்லாம் காலிடான்ற மாதிரி டிசி திரும்பவும் விட்ட இடத்த பிடிக்கிறதுக்காக பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. பயங்கர லென்த்தான ஒரு ட்ரெய்லர், கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு ஓடுது. இந்த ட்ரெய்லர்லயே சூப்பர்மேன் மூவியோட ஸ்டோரி என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் மூவிக்குள்ள இருக்க போறாங்க, இன்னும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஒரு ட்ரெய்லர்ல இருக்குன்னு இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல தெளிவா பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா? இந்த சூப்பர்மேன் மூவியோட ட்ரெய்லர் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறது மார்வல் பயல்கடா சேனல். என்னடா மார்வல் பயல்கடான்னு பேரை வச்சுட்டு டிசி கண்டென்ட் போடுறேன்னு கேட்காதீங்க. மார்வல்ல இருந்து டிசி வரைக்கும், டோரால இருந்து தாரா வரைக்கும், ஐயோ ரைமிங் வரலையோ, ரைட் விடுங்க, எல்லா முக்கியமான மூவி கண்டென்ட்டும் இந்த சேனல்ல வரும். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஃபயரா வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே உண்மையதான் சொல்றியா? சூப்பர்மேனா இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு உனக்கு ஓகேயா அப்படின்ற மாதிரி லாய்ஸ் லேன் கிளார்க் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கும் கிளார்க் கண்ட் ஓகேன்றாரு. இங்க இருந்து செம்ம ஜாலியா அந்த இன்டர்வியூவும் ஆரம்பிக்குது. இந்த இன்டர்வியூல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆல்ரெடியே நம்ம லூயிஸ் லேனுக்கு கிளார்க் கண்ட் தான் சூப்பர்மேன் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருக்கு. சூப்பர்மேன் தான் இந்த கிளார்க் கண்ட்னு லூயிஸ் லேனுக்கு தெரிஞ்சதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏன்னா லூயிஸ் லேன் கிளார்க் கென்ட்டோட ரொம்ப க்ளோஸா கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேல இந்த டெய்லி பிளானட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லூயிஸ் லேன் இந்த மாதிரி சூப்பர்மேனை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா இருந்திருக்கலாம். மேபி அதனால கூட கிளார்க் கென்ட் தான் சூப்பர்மேன் அப்படின்ற உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த சூப்பர்மேனோட உலகத்துல இருக்க அந்த மக்களுக்கு கிளார்க் கென்ட் தான் சூப்பர்மேன் அப்படின்ற உண்மை இது வரைக்கும் தெரியாது. இந்த இன்டர்வியூல லாய்ஸ் லேன் இப்படி கேள்வி கேட்பான்னு நம்ம சூப்பர்மேன் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாரு. லாய்ஸ் லேன் இந்த மாதிரி அமெரிக்காவோட ஒரு ஃபிக்ஷனல் சிட்டி பொரோவியால ஏன் போற தடுத்தீங்க? இது யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. சூப்பர்மேனா இருக்க நீங்க ப்ளூ அண்ட் ரெட் சூட்டை போட்டுக்கிட்டு அமெரிக்காவை ரெப்ரசென்ட் பண்ற விதமா அடுத்த நாட்டுக்குள்ள அனுமதியே இல்லாம போயிட்டு அங்க போற நிப்பாட்டுறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்ற மாதிரி லாய்ஸ் லேன் சூப்பர்மேன் கிட்ட கேள்வி கேட்க, அதுக்கு சூப்பர்மேன் பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த சீன்ல உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறது கிளார்க் கென்ட் அப்படின்றத உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. சூப்பர்மேனா நினைச்சீங்க பாத்தீங்கன்னா தான் அந்த சீனோட இம்பாக்ட் உங்களுக்கு புரியும். இங்க இருந்தே சூப்பர்மேன் இப்படிதான், யாருக்குனாலும் ஆபத்துனா அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, உடனே களத்துல இறங்கிடுவாரு. இதான்ப்பா சூப்பர்மேன் கேரக்டர் அப்படின்றத இந்த ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே இந்த இன்டர்வியூ வச்சு நல்லாவே கன்வே பண்ணிட்டாங்க. லாஸ்ட் லைன் கேட்ட கேள்விக்கு சூப்பர்மேன் கோவத்தோட, ஆமா போற ஸ்டாப் பண்ண, நிறைய உயிர்களை காப்பாத்தின, அது போதும் எனக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு லூயிஸ் லேன் இதனால என்ன ப்ராப்ளம் வரும்னு யோசிச்சிங்களான்னு கேட்க, அதுக்கு அடுத்த ஷாட்லயே த ஹேமர் ஆஃப் பொரோவியா அப்படின்ற ஒரு ஹெவிலி ஆர்ம்டு வில்லனுக்கும் சூப்பர்மேனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. சூப்பர்மேன் பொரோவியாவோட போரை நடத்தின அந்த ஒரு செயலின் விளைவாதான் இந்த சண்டை நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஷாட்ல இருக்கிறது அல்ட்ராமேன் தான் அப்படின்ற மாதிரி நிறைய சூப்பர்மேன் ஃபேன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது அல்ட்ராமேனா என்னங்கிறது மூவி வந்தாதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஹேமர் ஆஃப் பரோவியா இவன் அனுப்புனது லெக்ஸ் லூத்தரோட ஒரு திட்டமிட்ட பிளானா கூட இருக்கலாம். அதே மாதிரி சூப்பர்மேன் பண்ற எல்லா நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களா மாத்தி சூப்பர்மேனை கெட்டவனா போர்ட்ரே பண்ணி சூப்பர்மேனை அழிச்சே ஆகணுன்ற குறிக்கோளோட இருக்கான் லெக்ஸ் லூத்தர். இங்க இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே சூப்பர்மேனை மக்கள்கள் இந்த கையில கிடைக்கிற கம்பு, பாட்டில்னு எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் மனசுல சூப்பர்மேன் கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை லெக்ஸ் லூத்தர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர்மேன் மூவி பயங்கர காமிக் அக்யூரேட்டா இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஜேம்ஸ் கன்னும் இந்த சூப்பர்மேனோட கேரக்டரை ரொம்பவே அழகா எழுதியிருக்காரு. அதே மாதிரி இங்க சூப்பர்மேன் கோவப்படுற இந்த சீன், எங்க சூப்பர்மேன் ஆக்சுவலா கோவப்படல, நான் இந்த மாதிரி பல பேரோட உயிர்களை காப்பாத்திருக்கேன்னு அதை அழுத்தி சொல்றாரு. அது கோவம் இல்லைங்க, ஒரு மாதிரி எப்படி சொல்றது, என்னதான் இவ்வளவு நல்லது செஞ்சோம் நம்மள ஒரு கெட்டவனா பாக்குறானுங்களே அப்படின்ற ஒரு மன விரக்தி. அதே மாதிரி இந்த யூஎஸ் கவர்மெண்ட் சூப்பர் ஹீரோ அப்ரூவ்டு டீமை வச்சு சூப்பர்மேனை கைது பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஒரு ஷாட் இந்த ட்ரெய்லர்ல இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேன் நினைச்சா சரணடையாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் சரணடைஞ்சதுக்கான காரணம் யூஎஸ் கவர்மெண்ட்டும் மக்களும் தன்னை அதிகமா வெறுத்துடக்கூடாது அப்படின்ற ரீசனால மட்டும்தான். ஒரு சாதாரண மனுஷன் தப்பு பண்ணா இந்த மாதிரி சரண்டர் ஆவானோ அதே மாதிரி சரண்டர் ஆயிருக்காரு. அதே மாதிரி இந்த ஷாட் எனக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்குங்க. இங்க நிக்கிறது உண்மையாவே லெக்ஸ் லூத்தரால உருவாக்கப்பட்ட சூப்பர்மேனோட குளோனா? லெக்ஸ் லூத்தர்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. இந்த ட்ரெய்லர்ல லெக்ஸ் லூத்தர் வர்ற எல்லா ஷாட்டும் அந்த லெக்ஸ் லூத்தரா நடிச்ச அந்த மனுஷன் நடிக்கலைங்க, சத்தியமா வாழ்ந்திருக்காரு. நம்மளனா அந்த ஷாட்டை பாருங்களேன், அந்த மனுஷனோட மொட்டையும் அந்த க்ளோஸ் அப் ஷாட்டும் என்னடா லெக்ஸ் லூத்தர் இந்த அளவுக்கு இவளா இருக்குன்ற மாதிரி தோணுதுல, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த சூப்பர்மேன் மூவில சூப்பர்மேன் சண்டை போடுற பாதி ஃபைட்ஸுக்கு மேல லெக்ஸ் லூத்தரால தான் பிளான் போடப்பட்டு அந்த சண்டை நடந்திருக்கணும்.
ஏன்னா சூப்பர்மேனை போட்டு தள்ளுறதுக்காக இந்த மொரட்டு மொட்டை லக்ஸ் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அந்த ஷாட்ல சூப்பர்மேன் அடி வாங்கியிருப்பாரு. அது அந்த லக்ஸ் லூத்தர் பைய எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றான் பாருங்க. அதே மாதிரி சூப்பர்மேனோட ரோபாட்ஸ் அது இந்த மாதிரி லக்ஸ் லூத்தரும் இன்ஜினியரும் ஒன்று சேர்ந்து அந்த ரோபாட்ஸ் எல்லாம் 2 துண்டா ஆக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கிரிப்டோ கூட அந்த ரோபாட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டு இருக்கான். உண்மையிலே இந்த பைபிள்ல கிரிப்டோ என்னமா கியூட்டா இருக்கான். இப்படி சூப்பர்மேனோட அந்த ரோபாட்ஸை லக்ஸ் லூத்தர் பிச்சு போட்டனால அது இந்த மாதிரி சூப்பர்மேனை பயங்கரமா கோவப்படுத்திருக்கு. இந்த ஷாட்ல லக்ஸ் லூத்தரோட ஆபீஸ்க்கே போயிட்டு அதை அடிச்சு நொறுக்கிறாரு நம்ம அண்ணன் சூப்பர்மேன். ஆனா இங்க லக்ஸுக்கு முன்னாடி சூப்பர்மேன் நின்னாலும் என்ன என் கண்ணில் பயம் தெரியுதா இங்க பாருன்ற மாதிரி லக்ஸ் லூத்தர் கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவ்வளவு திமிரா நின்னுட்டு கப்புல காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. எங்க என்னன்னா லக்ஸ் லூத்தரை பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் மனுஷங்களுக்கும் கீழே அப்படின்ற மாதிரி தான் லக்ஸ் லூத்தர் நினைச்சிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லைங்க, பைபிளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம என்னதான் இவனை சீனாலும் இவன் நம்மளை அடிக்க மாட்டான்னு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல சான்ஸே இல்லை, வேற லெவல்ல இருக்கடான்னு நான் யோசிச்சது சில ஷார்ட்ஸ்ல வர்ற அந்த கேமராவோட வேலைப்பாடுகள் தான். எல்லாமே செம்மையா இருக்கு. முக்கியமா இங்க சூப்பர்மேன் மேல பறக்குறது அந்த கேமராவும் சேர்ந்து மேல போற மாதிரி செம்மையா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கும் அடிப்படுது, அவரும் கீழே விழுறாரு. அப்ப இந்த மாதிரி சில மக்கள் சூப்பர்மேன் கிட்ட போயிட்டு கவலைப்படாதப்பா சூப்பர்மேனு நாங்க ஒரு கொன்ற மாதிரி சூப்பர்மேனை கைப்பிடிச்சு மேல தூக்கி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே வேற மாதிரி இருக்கு. ஐயோ ஜேம்ஸ் கன்னு கையா குடியா செதுக்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. முக்கியமா இந்த மூவில கிளார்க் கென்ட் சூப்பர்மேன் கிடையாது, கிளார்க் கென்ட்டோட அம்மாக்கும் கிளார்க் கென்ட்டோட அப்பாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு எமோஷன், இங்கிருந்து அவங்களோட அந்த எமோஷனலான ரிலேஷன்ஷிப்பை ஜேம்ஸ் கன் நம்ம கிட்ட பயங்கரமா காட்டி நம்மளே அழுக வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சூப்பர்மேன் மூவில இருக்க கிளார்க் கென்ட்டுக்கும் அவரோட அப்பாக்குமா இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது அந்த மாதிரி ஜேம்ஸ் கன் அவரோட டேடிக்கு ஒரு ட்ரிபியூட்டா தான் அந்த மூவில வைக்க போறாரு. அதனாலதான் இந்த மூவியும் ஜேம்ஸ் கன் டேடியோட பர்த்டே அன்னைக்குனே ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சூப்பர்மேன் பெட்ல படுத்திருக்க கிரிப்டோவும் ஒரு மேல படுத்திருக்க மாதிரியான ஒரு ஷாட் இருக்கு. சீரியஸா செம்மையா இருக்கு. இதே மாதிரி அதே பெட்ல தான் சூப்பர்மேன் அடிபட்டும் படுத்திருக்காரு. மேபி மூவில சூப்பர்மேன் ஒரு பெரிய வில்லன் கூட சண்டைக்கு போயிருக்கலாம். அதுல சூப்பர்மேனுக்கு பயங்கரமா அடிபட்டு இங்க பெட்ல ரெஸ்ட்ல இருந்திருக்கலாம். அங்கிருந்து சரியாயி வந்ததுக்கு அப்புறம் கிளார்க் கென்ட்டோட அம்மா நான் பூட்ஸை தெளிவா தொடச்சு வச்சுட்டேன், இரு எடுத்துட்டு வர்றேன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னன்னா சூப்பர்மேனை இவன் ஒரு பயங்கரமான கடவுள்பா, இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காட்டாம யானைக்கும் அடி சறுக்குன்ற மாதிரி சூப்பர்மேனுக்கும் அடிப்படும். அடி வாங்க வாங்க தான் சூப்பர்மேன் இன்னும் ஸ்ட்ராங்காக போறாருன்ற மாதிரி இந்த மூவில காட்ட போறாங்க. அது உண்மையாவே பக்காவா இருக்குங்க. ஏன்னா எடுத்ததுமே ஒரு புது முகம் இருக்க சூப்பர்மேனை காட்டி இவன் பயங்கரமான ஆளுப்பா, இவனுக்கு அடியே படாதுன்னு காட்டினா நல்லாவா இருக்கும். அதே மாதிரி ட்ரெய்லர்ல சூப்பர்மேனுக்கு மட்டும் ஸ்கோப் கொடுக்காம இன்னும் நிறைய ஹீரோஸை காட்டியிருக்காங்க. போன ட்ரெய்லர்லயே நம்ம பார்த்த கிரீன் லேண்டன், ஹாக் கேர்ள், மிஸ்டர் டெரிஃபிக் இந்த டீம்ல இவங்க மட்டும் தானா இல்ல இன்னும் எத்தனை பேருன்னு தெரியலங்க. இந்த சூப்பர் ஹீரோட டீம் நேம் இந்த மாதிரி ஜஸ்டிஸ் கேங். ட்ரெய்லர்ல மிஸ்டர் டெரிஃபிக்கோட அந்த டெக்னாலஜி ஷாட்டா இருக்கட்டும், நெக்ஸ்ட் இந்த கிரீன் லேண்டன் மனுஷன் அசால்ட்டா தூசியை தட்டுற மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்காப்ல. அதே மாதிரி மிஸ்டர் டெரிஃபிக் எனக்கு தெரிஞ்சு ஒரு கடத்துல இவர் ஜஸ்டிஸ் கேங்ல இருந்து வெளில வந்து சூப்பர்மேன் கூட ஒன்று சேர்ந்திருக்கலாம். ஏன்னா டிசி யூனிவர்ஸ்லயே தேர்ட் பிரில்லியண்டான கேரக்டர்னா அது கண்டிப்பா நம்ம மிஸ்டர் டெரிஃபிக் தான். அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான கேரக்டருக்கு ஹீரோ யாரு வில்லன் யாருன்னு கூடவா தெரியாது. அதே மாதிரி இங்க மிஸ்டர் டெரிஃபிக் கிரிப்டோ கூட விளையாடிட்டு இருக்காரு. இங்க இன்ஜினியருக்கும் சூப்பர்மேனுக்குமான இந்த சண்டையில அங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் அடி வாங்கிட்டு கீழே கிடக்காப்ல. மேபி இங்க இருந்து சூப்பர்மேனும் மிஸ்டர் டெரிஃபிக்கும் ஒன்னா சேர்ந்து நல்லது பண்ணலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு கூட வந்திருக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்த பீஸ் மேக்கரோட சீசன் 2 ட்ரெய்லர்ல அந்த ஜஸ்டிஸ் கேங் அந்த சூப்பர் ஹீரோ டீமுக்கு ஒரு புது மெம்பரா பீஸ் மேக்கரை சேர்க்கறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும். மேபி இந்த டீம்ல மிஸ்டர் டெரிஃபிக் இந்த டீம்ல இருந்து வெளில வந்து சூப்பர்மேன் கூட கை கோத்திருக்கலாம். அதனாலதான் இந்த ஜஸ்டிஸ் கேங் இன்னொரு டீம்மேட்டை தேடிட்டு இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த ஷாட்ல இங்க மெட்டாமார்ஃப் இருக்காரு. அவரோட கையில பாத்தீங்கன்னா அது கிரிப்டோனைட் தான். அந்த கிரிப்டோனைட் சூப்பர்மேனோட உடம்புல இருக்க அந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துக்க இங்க லக்ஸ் லூத்தரோட அந்த மெட்டா ஹியூமன்ஸை அடைச்சு வைக்கிற ஜெயில். அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் சூப்பர்மேனை போட்டு பொழந்து கட்டுறானுங்க. எனக்கு என்னமோ இந்த மெட்டாமார்ஃப் விருப்பப்பட்டு செய்யற மாதிரி தெரியல. மேபி லக்ஸ் லூத்தர் இந்த மாதிரி மெட்டாமார்ஃபை கட்டாயப்படுத்திருக்கலாம். இங்க இருந்து அந்த செல்லுக்குள்ளேயே சூப்பர்மேனும் மெட்டாமார்ஃபும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அதனால சூப்பர்மேன் தப்பிச்சு போறதுக்காக சூப்பர்மேனுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த சன்லைட் அதை தன்னோட உடம்புல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மெட்டாமார்ஃப் சூப்பர்மேன் அங்க இருந்து தப்பிக்க வச்சிருக்கலாம். ஏன்னா சூப்பர்மேனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான வெளிச்சம் தெரியுது. எங்க சைட்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனும் தெரியுது. எங்க இருந்து மெட்டாமார்ஃப் தான் சூப்பர்மேனை அந்த ஜெயில இருந்து தப்பிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி சூப்பர்மேனுக்கு நிறைய மாசான மூமெண்ட்ஸ் இந்த ஒரு ட்ரெய்லர்லயே இருக்கு. ட்ரெய்லர்லயே எத்தனைனா அப்ப மூவில எத்தனை இருக்கும். அதே மாதிரி சூப்பர்மேன் ஒரு தூசில இருந்து மேல வருவாரு. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரோட இந்த சூட் அது இந்த மாதிரி நியூ சூப்பர்மேன் சூட்.
மேபி இந்த மாதிரி மூவியோட எண்டிங்ல சூப்பர்மேனுக்கு ஒரு நியூ சூட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இவ்வளவுதான் இந்த சூப்பர்மேன் ட்ரெய்லரை பத்தின என்னோட பிரேக் டவுன். இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.